யோகிராம் சுரத்குமார், ஜெயகுரு ராயா. யோகியுடன் கொஞ்ச தூரம். இதன் ஆசிரியர் எஸ். பார்த்தசாரதி ஐயா அவர்கள். இந்த பயணத்தில் இன்று நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு ஆவி வேண்டாம். அந்த பக்தர் நல்லவர், உலகத்தோரால் பழிக்கப்பட்ட காரியங்கள் எதையும் செய்யாதவர், யோகியிடம் மிகுந்த பக்தி, யோகியால் ஈர்க்கப்பட்ட சகபக்தர்களையும் சமமாக பாவித்து உரையாடுபவர், படித்தவர், சிறந்த அறிவாளி, படித்த அறிவாளி என யோகியாலேயே பாராட்ட பெற்றவர். யோகியின் மற்றொரு தீவிர பக்தரும் இந்த நண்பரும் மிகுந்த நட்புறவுடன் பழகி வந்தனர். யோகியிடம் செல்லும் போதும் ஒன்றாகவே சென்றனர். யோகியும் இவர்களது நட்பை பலமுறை பாராட்டியுள்ளார். இந்நிலையில் இருவருக்கும் இடையே ஏதோ ஒரு காரணத்தினால் பிணக்கு ஏற்பட்டு பேச்சுவார்த்தை கூட இல்லாத நிலைமை ஏற்பட்டது. இருவரின் நட்பில் பிணக்கு ஏற்பட்ட சில மாதங்களில் அந்த தீவிர யோகி பக்தர் மாரடைப்பால் காலமானார். பக்தரின் மரணம் நமது நண்பரின் மனதை மிகவும் பாதித்தது. அற்ப காரியத்துக்காக தீவிர பக்தரிடம் விரோதம் பாராட்டினோமே என்ற குற்ற உணர்ச்சி அவருக்கு ஏற்பட்டது. மிகவும் மனம் நொந்திருந்த அந்த பக்தர் மரணமடைந்த நண்பரின் ஆவியோடு தொடர்பு கொண்டு அவரிடம் மன்னிப்பு கோர விரும்பினார். ஆவியோடு தொடர்பு ஏற்படுத்துவது குறித்து பலரிடம் பேசினார். பல புத்தகங்களை படித்தார். அதை நடைமுறையில் பரிசீலிக்க முடிவு செய்தார். அவரது கவனம் முழுவதும் ஆவிகளோடு பேசுவதிலேயே கழிந்தது. மரணமடைந்த நண்பரோடு பேசியதாக சொன்னார். தானும் அந்த நண்பரும் ஒன்றுபட்டு விட்டதாக எல்லோரிடமும் கூறினார். அவரது நடையுடைய பாவனைகள் அத்தனையும் காலப்போக்கில் வித்தியாசமாக பிறர் பார்த்து பயந்து ஒதுங்கி செல்லும்படி ஆகிவிட்டது. இறந்த நண்பரோடு மட்டுமல்லாது அவர் குடும்பத்தில் மரணமடைந்த அத்தனை நபர்களின் ஆவிகளோடும் இவர் பேச ஆரம்பித்தார். முடிவில் அந்த நண்பர் யோகியையும் விட்டு வைக்கவில்லை. திருவண்ணாமலையில் இருப்பது யோகியின் வெறும் சரீரம் மட்டுமே என்றும் அவரது உண்மையான ஆத்மா இருப்பது தன்னிடம்தான் என்றும் அனைவரிடமும் கூற ஆரம்பித்து விட்டார். யோகியிடம் ஐக்கியம் பெறுவதற்கு பதில் அவரிடம் யோகி ஐக்கியமாகி விட்டதைப் போல் பேச ஆரம்பித்தார். என்னிடமும் அந்த பாணியில் அவர் பேச ஆரம்பித்த போது நான் அவரது மன ஆரோக்கியத்தில் சந்தேகமடைந்து அவரது நெருங்கிய உறவினர்களிடம் அவருக்கு மனநல சிகிச்சை தேவை இருப்பதாக கூறினேன். ஆனால் அவரது உறவினர்களோ உண்மையில் அந்த நண்பர் பெரிய ஞானி ஆகிவிட்டார் என நம்ப ஆரம்பித்து விட்டார்கள். அடுத்த சில நாட்களில் முன்பு நண்பரால் அடக்கி வைக்கப்பட்டிருந்த தகாத எண்ணங்கள் யாவும் செயல் வடிவம் பெற ஆரம்பிப்பதை கண்ட அவரது உறவினர்கள் விழித்து கொண்டனர். எனினும் அவர்களுக்கு ஒரே குழப்பம், என்ன செய்வது என்று அவர்களுக்கு புரியவில்லை. நண்பர் ஞானியா அல்லது நோயாளியா? அவர்களால் தீர்மானிக்க முடியவில்லை. உறவினர்களில் சிலர் யோகியின் பக்தர்கள். அவர்கள் என்னையும் அவரது மற்ற 2 உறவினர்களையும் யோகியிடம் சென்று அவரது ஆலோசனையை பெற்று வருமாறு கூறினர். நானும் நண்பரின் உறவினர்கள் இருவரும் ஒரு காரில் திருவண்ணாமலை புறப்பட்டோம். அன்று மாலை யோகியை சன்னதி தெரு வீட்டில் சந்தித்தோம். நண்பரின் உறவினர்கள் யோகியிடம் நடந்த விவரங்களை கூறினர். யோகியினுடைய ஆவி நண்பரில் இருப்பதாக அவர் சொல்வதையும் கூறினார்கள். யோகி அவர்கள் சொல்வதை கேட்டு புன்னகைத்தார். இந்த பிச்சைக்காரன் இங்கு இன்னும் உயிரோடு தான் இருக்கிறான். இவனுடைய ஆவி எப்படி அங்கே சென்றது? யோகி பளிச்சென்று சொல்லிவிட்டு பெரும் சிரிப்பு சிரித்தார். நானும் உறவினர்களும் யோகியையே பார்த்து கொண்டிருந்தோம். யோகி சற்று நேரம் மௌனமாக இருந்தார். மனிதனை மயங்கிய நிலையில் தள்ளுவதற்கான ஆங்கில மருந்துகள் பெயர் கேட்டார். யாருக்கும் தெரியவில்லை. பின் யோகியே டிரான்குலைசர்ஸ் என நினைவு கூர்ந்தார். அவருக்கு டிரான்குலைசர்ஸ் கொடுத்து ஆஸ்பத்திரியில் சேர்த்து சிகிச்சை அளிக்கலாம். பார்த்தசாரதி, நீ அவரோடு ஆஸ்பத்திரியில் இருந்து 2 நாட்களுக்கு ஒருமுறை இந்த பிச்சைக்காரனுக்கு கடிதம் மூலம் நிலைமையை தெரிவிக்கவும். மீண்டும் யோகி மௌனமானார். அவர் முகம் தெய்வீகமாக பொலிந்தது.
கவலை வேண்டாம், நண்பர் விரைவில் குணமடைவார். யோகி சொன்னதும் நாங்கள் ஆசுவாச பெருமூச்சு விட்டோம். ஆவிகளோடு பேச முயற்சிப்பதால் மனம், புத்தி, வாக்கு எல்லாமே பேதலித்து சித்த சுவாதீனமின்றி போய்விடுகிறார்கள். ஆவிகளோடு பேச முயற்சிப்பதை விட என் தந்தையை நினைவு கூர்ந்தால் மனம், புத்தி, வாக்கு தெளிவடைந்து சாந்தி அடை. என் தந்தையை நினைப்பதால் ஆனந்தம், அமைதி, தெளிவு ஏற்படுகிறது. ஆவிகளை நினைப்பதாலே சிலர் பைத்தியமாகி வாழ்க்கையை சிதைத்துக் கொள்கிறார்கள். என் தந்தையின் அருளால் இந்த நண்பர் மீண்டும் வந்துவிடுவார். இவ்வாறு சொல்லிவிட்டு யோகி எங்களுக்கு ஆசி கூறி விடை கொடுத்து அனுப்பினார். நாங்கள் ஊர் விரைந்தோம். நண்பரின் மற்ற நெருங்கிய உறவினர்களிடம் யோகியின் ஆலோசனைகளை கூறினோம். இதற்குள் அந்த நண்பர் முரட்டுத்தனமாக நடந்து கொள்ள ஆரம்பித்து விட்டார். அங்குள்ள அனைவரும் நண்பரை அசையாது கெட்டியாக பிடித்து கொள்ள மிகுந்த கஷ்டப்பட்டு நண்பரின் உறவினர்களில் ஒருவரான ஒரு வைத்தியர் அவருக்கு மயக்க ஊசி செலுத்தி மயங்க வைத்து பின் பக்கத்து ஊரில் உள்ள ஒரு ஆஸ்பத்திரியில் சேர்த்தார். சுமார் 1 மாத காலம் அவர் ஆஸ்பத்திரியில் இருக்க நேர்ந்தது. பலமுறை மின் அதிர்வு சிகிச்சை நண்பருக்கு அளிக்கப்பட்டது. முடிவில் யோகியின் அருளால் அவர் தன் இயல்பு நிலையை அடைந்தார். யோகியை அடைய, யோகியில் கரைய, யோகியின் நாமம் சொல்லி யோகியை நினைத்தாலே போதுமே. யோகிராம் சுரத்குமார், ஜெயகுரு ராயா. வாழ்நாள் இறுதி வரை யோகியுடன் பயணித்துக் கொண்டே இருப்போம்.